வெல்கம் டு மை சேனல். நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு 5 விஷயத்தை நம்ம வந்து கடைபிடிச்சே ஆகணும். ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நன்றி உணர்வு. அதாவது நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். அது ரிலேட்டடாக நம்ம ஒரு நன்றியாக இருந்திருக்கோமா? ஓகே, இது நம்மளுக்கு கிடச்சிருக்கு, நன்றி. அந்த மாதிரி எதாவது நினச்சிருப்போமா? நம்மக்கிட்ட 1000 இருந்தாலும் இல்லாத விஷயத்த தான் நம்ம யோசித்து, என்னடா இது, இது இல்லையே, அது இல்லையே, இது வந்தால் நல்லாயிருக்கும், அது வந்தால் நல்லாயிருக்கும், இது கிடைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இல்லாத விஷயத்தையே நினச்சி நினச்சி நம்ம இருக்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்கறதில்ல. ஸோ நம்ம இருக்கிற விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்லும்போது, இல்லாத விஷயமும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணுன்றது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடம்பும் மனசும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உணவு முறைகளை வந்து நம்ம சரியாக வந்து வச்சுக்கணும். அப்புறம் உடற்பயிற்சி வந்து கரெக்டாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தூக்கம் வந்து ரொம்பவே முக்கியம். 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். இது நம்ம எல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டாலே, மோஸ்ட்லி உடம்பு, மனசு எல்லாமே வந்து நார்மலாகவே இருக்கும். 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிடிச்ச ஒரு செயல் நம்ம செய்கிறோமான்றத நம்ம பார்த்துக்கணும். ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம அதை வந்து பிடிச்சி பண்ணணும். ஒரு பயிர் வைக்கிறீங்க, இல்லை ஒரு தோட்ட பயிர் வைக்கிறீங்கனாலும் அதை நம்ம பிடிச்சி பண்ணுறோமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். நம்ம பிடிச்சி பண்ணும்போது டைம் போகிறதே தெரியாது. அதுவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வீடு நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய மகிழ்ச்சியை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும்போது நம்ம மைண்டு ஓகே, நல்லாயிருக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மகிழ்ச்சின்றது நம்ம தேடி போக வேண்டியதே இல்லை. நம்மளுடைய அன்றாட லைஃப்லேயே வந்து நமக்கு ஈஸியாக வந்து கிடைச்சிரும். அதோட ஃபேமிலியும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம உழைக்கிறதே வந்து ஃபேமிலிக்காக தான். ஸோ ஃபேமிலியும் நண்பர்களும் நம்ம வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம தனியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சி இல்லை, நம்மளை சுற்றி 4 பேரை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதும் மகிழ்ச்சி தான். அந்த வகையில் ஃபேமிலியை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், நண்பர்களோடு சேர்ந்து நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 5வது பாயிண்ட்டை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பாஸ்ட்டை நம்ம யோசித்து நம்ம வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஃப்யூச்சரை நினச்சி பயந்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ப்ரெசென்ட்டில் நான் இதை பண்ண போகிறேன், நான் இதில் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம ப்ரெசென்ட்டில் இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மகிழ்ச்சியை யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா மகிழ்ச்சின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ அதை நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்து நம்ம பண்ணிக்கணும். நம்மளுடைய லைஃப் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதும், நம்ம மகிழ்ச்சியாக இல்லாததும் நம்ம கையில் தான் இருக்குது. பிடிச்சத பண்ணுங்கள், பிடிச்சத மட்டும் பண்ணுங்கள். பிடிக்காத விஷயத்த விட்டுருங்க. அமைதியாக போயிருங்க. நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க் யூ.